2047 அபிவிருத்தி அடைந்த இந்தியா என்ற பிரதமர் மோடியின் கனவு நிறைவேற ஏழுமலையானிடம் வேண்டிக் கொண்டேன் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பதி திருமலை கோவிலில் விஐபி பிரேக் தரிசனம் மூலம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஏழுமலையானை சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள், வேத ஆசி ஆகியவை வழங்கப்பட்டன. பின்னர் கோவிலுக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், நாடும் நாட்டு மக்களும் நலம் வளம் பெற வேண்டும் என்று சாமியிடம் வேண்டிக் கொண்டேன் என்றார். மேலும் 2047 அபிவிருத்தி அடைந்த இந்தியா என்ற பிரதமர் மோடியின் கனவு நிறைவேற வேண்டும் என வேண்டிக் கொண்டதாகவும் தெரிவித்தார். மும்பையில் BMW கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உறுதியளித்துள்ளார். மும்பை ஓர்லி பகுதியில் அதிகாலையில் வேகமாக வந்த BMW கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் தனது கணவருடன் சென்று கொண்டிருந்த பெண் உயிரிழந்தார். நல்வாய்ப்பாக அவரது கணவர் தப்பினார். பின்னர் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிவிட்டார். போலீஸ் விசாரணையில் உயிரிழந்தவர் மும்பை ஓர்லியைச் சேர்ந்த காவேரி நக்வா என்பது தெரியவந்தது. மேலும் விபத்தை ஏற்படுத்திய கார் பால்கரை சேர்ந்த அரசியல் கட்சி பிரமுகருக்கு சொந்தமானது என்பதும், சம்பவத்தின் போது அவரது மகன் அந்த காரில் பயணித்ததும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உறுதியளித்துள்ளார். புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டு குற்றவியல் சட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் படிப்படியாக சரி செய்யப்படும் என மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நியாய சன்ஹிதா என்றும், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்றும், இந்திய சாட்சிய சட்டம் பாரதிய சாட்சிய அதிநியம் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஒரு சில திருத்தங்களுடன் கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதில் சில குளறுபடிகள் இருப்பதாக புகார் வந்தது. இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், புதிய சட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் வசதியாக அமைந்துள்ளது என்றும், இது தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைகளுக்கு படிப்படியாக தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களவையில் ராகுல் காந்தி சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியது தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் விதிமுறையையும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக இரட்டிப்பு வளர்ச்சி பெற்றுள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தோல்விக்கான காரணம் குறித்து அக்கட்சியின் மத்திய குழு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது எனவும், அதேவேளையில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் 10 மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2019 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வாக்கு சதவிகிதம் 35.10% இருந்தது. இந்த முறை அது 33.35% குறைந்துவிட்டது. இது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2014 10.8% இருந்தது எனவும், அது தற்போது 19.2% அதிகரித்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக இரட்டிப்பு வளர்ச்சி பெற்றுள்ளது எனவும் அந்த அறிக்கையில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.